வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சூப்பர் ஹெல்தி வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்க வயிறு நிறைய சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை ரவை, அதுக்கப்புறம் 2 டேட்ஸு, ஒரு 4 பாதாம், இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு நான் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இப்போ இது எல்லாமே நல்லா ஊறி வந்துட்டுருக்கு. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த கோதுமை ரவை, புரோக்கன் வீட், அதுக்கப்புறம் 4 பாதாம், 2 டேட்ஸு, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்து எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த மிக்ஸை ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அரைக்கும் போதே தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்தே நல்லா அரைச்சிக்கலாம். ஏன்னா இது குக் பண்ணும்போது இன்னும் நல்லா திக்காகும், அதனால தான். இப்போ ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா அந்த பால் எல்லாமே நமக்கு தனியாக செப்பரேட் ஆகி வந்துடும். அந்த கோதுமை பால், அதுக்கப்புறம் அந்த பாதாமில் இருக்கிற பால் எல்லாமே நமக்கு செப்பரேட்டாக தனியாக வந்துடும். மேலே இருக்கிற அந்த தோல் மட்டும் தனியாக நின்றுக்கும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம். நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்ஸை இது கூட சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 மினிட்ஸில் இது நல்லா கலந்து வந்துடும். நல்லாவே ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதாவது குழந்தைங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற மாதிரி அந்த செரலக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இது எல்லாமே நல்லா வெந்துட்டு இந்த மாதிரி சாஃப்டாக ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு துண்டு அளவுக்கு நான் ரெட் பனானா சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு அந்த டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிட்டால் போதும். ரெட் பனானாவும் குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும். இப்போது நம்ம மசிச்சு வச்சுருக்கிற ரெட் பனானாவை இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பனானாவை சேர்த்துக்கோங்க. அந்த கஞ்சியோட சூட்லேயே இருந்தால் போதும் பனானா. அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பனானாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை லன்ச் டைம்லேயோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்லேயோ குழந்தைங்களுக்கு தாராளமாக ஒரு மிதமான சூட்டில் ஊட்டி விட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க வயிறு நிறைய சாப்பிடுவாங்க, நல்லா நிம்மதியாக தூங்கவும் செய்வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.